ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லோக்கி ரோசி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் வந்து புயல் வெள்ளம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த புயலில் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட வாழ்க்கையும் வந்து ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 2 days வந்து நாங்கள் எங்கள் லைஃப்பை எப்படி வந்து ஸ்ட்ரகிள் ஆனோம், என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சாட்டர்டேவே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அலர்ட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எக்ஸாக்டாக எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை. சண்டே பார்த்திங்கன்னா டே ஸ்டார்ட் ஆனது அப்படியே ரெய்னியாக இருந்துச்சு. பட் வந்து சண்டே ஈவினிங்க்கு மேலே தான் வந்து அந்த புயலோட தாக்கம் வந்து அதிகமாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டோர்ஸ்லாம் பட்டு பட்டுன்னு அடிச்சு அப்பவே வந்து ஒரு மாதிரி புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் வந்து இன்னுமே அதிகமாயிருச்சு. ஏன்னா வந்து கரண்ட்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட வேகம் வந்து அதிகமாயிருச்சு. ஷாகித் வந்து சண்டே நைட்டு வந்து தூங்கலை, கொஞ்சம் நாங்கள் லேட்டாக தான் தூங்கினோம். லோகி மட்டும் தூங்கிட்டாரு. ஸோ டோர்லாம் யாரோ நாக் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா டப்பு 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 டப்புன்னு கதவை வந்து தட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியல இந்த அளவுக்கு வந்து வெள்ளம் வரப்போகுது, புயல் காற்று அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. ஸோ நைட்டு வந்து மழை நல்லா பேஞ்சிட்டு இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு ஃப்ளட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. பட் ஒரு ஆறே ஓடுற அளவுக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ஃப்ளட் வந்து வந்துருச்சு. ஸோ எதுக்குமே எங்களால் வெளியே போகவே முடியாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். பட் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்குமே ஃப்ளட் வந்து வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நண்டு, பாம்பு, பல்லின்னு எல்லாமே வந்துருச்சு உள்ள. பக்கத்தில் ஏதோ வந்து ஏரியெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஏரி தண்ணி தென் மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து இங்கே ஒரு ஆறு அளவுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மழை வந்து நிற்கலை. ஸோ புயல் காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மழை வந்து பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் என்ன தான் இருந்தாலும் ஸோ இந்த அடிக்கிற புயல் காற்றுல பார்த்திங்கன்னா எங்களோட பால்கனி வழியாக வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் வந்து காற்று மட்டும் அடித்தது, மழை வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பாலெல்லாம் வந்து ஸ்டாக்லாம் வாங்கி வைக்கல, ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ தண்ணியும் வந்து எங்கள் வீட்டில் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ கீழே போய் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தாங்களா அப்படின்னு தெரியல. பட் சத்தியமாக நாங்கள் சுத்தமாக ப்ரிப்பேர்டாக இல்லை. எல்லா நாள் மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ மழை வரும், கொஞ்சமாக புயல் காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு ஃப்ளட் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. 2015 வந்து வெள்ளம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் டிவிலலாம் பார்த்தோம், சென்னையில் வந்து வெள்ளம் வந்துருச்சு, இவ்வளோ பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் நாங்கள் வந்து அதை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நேரில். பட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. 2 ஃப்ளோரை தாண்டி வீட்டுக்குள்ளே தண்ணி வர அளவுக்கு வந்து ஃப்ளட்டு வரலை. பட் ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போகிற அளவுக்கு ஃப்ளட் வந்துருச்சு. ஸோ அவங்க நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம முட்டியை தாண்டி தான் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து அதோட ஃபோர்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏதோ நம்ம நின்னாலே அடிச்சுட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த வேகத்தில் தண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம கடைக்கோ இல்லை வெளியே வேறு ஏதாவது ஒரு எசென்ஷியலாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட வெளியே போக முடியாது. எல்லா ரெய்னி சீசன்லேயுமே பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மழை வரும், தண்ணி அதுக்கப்புறம் அங்கங்கே தேங்கி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2015 தான். ஸோ அப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது நியூஸில் பார்த்தோம், சென்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருந்துச்சு. பட் நாங்கள் இப்போ சென்னைக்குள்ளேயே தான் இருக்கோம், ஃப்ளட்டில் இருக்கோம். பட் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து சரியாக கிடைக்கல. ஏன்னா வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. தென் வந்து பவர் பேக்கப் எதுவுமே கிடையாது, கரண்ட் போயிருச்சு. ஸோ வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல, ஒரு ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிட முடியல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மிக்ஸாம் புயல் வந்து போயிட்டு இருந்துச்சு. பவர் கட் ஆனதுனால ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பால்கனி வழியாக கிச்சனில் வந்து தண்ணி வந்து வந்துருச்சு. ஸோ அது இல்லாமல் இந்த ஃப்ரிட்ஜில் இருந்தும் தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பயங்கரமாக எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வெளியே மழை வந்துச்சா இல்லை வீட்டுக்குள்ளே மழை வந்துச்சாங்கிற வித்தியாசமே தெரியாமல் போயிடுச்சு அந்த ஒரு நாள் மட்டும். ஸோ தலைநகரமே பார்த்திங்கன்னா ஒரு தனி தீவாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த ஒரு 2 நாளைக்கு. ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் இப்போ அடாப்ட் பண்ணி இந்த 2 நாள் வந்து சர்வே ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ ஷாகித்துக்குமே வந்து இப்போ கரெக்டாக வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியலை, கரண்ட் இல்லை. ஸோ அதனால்
பட் ஓகே இருக்கிறத வச்சு அவனுக்கு ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரவை, சேமியா அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற ப்ரொவிஷனை வச்சு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை மட்டும்தான் இந்த 2 நாளைக்கு சாப்பிட்டாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. நாங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டோம். பட் ஷாகித்தோட உடம்பு வந்து அடாப்ட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து வின்டர் சீசன் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா புயல் காற்றும் அடிக்குது, அதே டைமில் மழையும் பெய்யும் போது அந்த காற்று வந்து ரொம்ப ஈரப்பதமாக ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அவனுக்கு காய்ச்சலோ இல்லை வந்து சளி ஏதாவது பிடிச்சிருமோ அப்படின்னு கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அவனுக்கு ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் காலுக்கு வந்து சாக்ஸ் எல்லாமே போட்டு நான் வச்சுருந்தேன். ஷாகித்தோட ஃபுட் ரொட்டீன் பார்த்திங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகும். ஸோ அவன் வந்து ஒரே ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட மாட்டான் டெய்லியும் ரெகுலராக. ஸோ ஏதாவதுன்னா அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெறும் வந்து நம்ம குக் பண்ணி மட்டும் அவனுக்கு நம்ம மேஷ் பண்ணி மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அவன் ஒரு சில ஃபுட் மட்டும்தான் அப்படி சாப்பிடுவான். ஸோ சில ஃபுட்லாம் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவனுக்கு ஏதாவது ஒரு போர் பண்ணி தர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. பட் அந்த விஷயத்தில் அவனுக்கு ஃபுட் பண்ணி தர்றதில் வந்து நான் ரொம்ப வந்து அன்றைக்கி ஸ்ட்ரகிள் ஆனனே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் ஒன்று வந்து ரியலைஸ் ஆகுது. ஏன்னா நம்ம கரண்ட்டையே வந்து முழுசாக வந்து நம்பி இருக்கோம். ஏன்னா ஒரு கிரைண்டர் இல்லாமல் ஒரு மிக்ஸி இல்லாமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது குக் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த காலத்தில் கூட வேண்டாம், இப்போ கூட எங்கள் பாட்டி வந்து மிக்ஸி இல்லாமல் கிரைண்டர் இல்லாமல் நார்மல் அம்மிக்கல் ஆட்டாங்கல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருந்திருந்தால் நம்ம இதை ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு வந்து நான் லோகிட்ட கூட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா லோகி வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார். வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை குக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ குக் பண்ணுற அளவுக்கு பெருசாக அன்றைக்கி வேலை இல்லை. ஸோ நாங்களே அன்றைக்கி வந்து மேகி தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் வந்து விளக்கு பற்ற வச்சு தான் அன்றைக்கி வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின விளக்கு வந்து இதுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த கொஞ்சம் விளக்கோட வெளிச்சத்தில் தான் வந்து நைட்டு நாங்கள் டின்னரே பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து மிக்ஸாம் புயலோட 2வது நாள். ஸோ மேகம்லாம் கலைஞ்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆனால் ஃப்ளட்டு வந்து இன்னும் கம்மியாகலை, அப்படியே தான் போயிட்டுருக்கு, தண்ணி வந்து கொஞ்சம் கூட வடியாமல். ஆனால் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து அவங்கவுங்க குடும்பத்தோட எப்படி வந்து அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ளட்டுலேயே வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த வயல்வெளியிலலாம் நண்டெல்லாம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கட்டத்தையும் வந்து அவங்க வாழ்க்கையில் தாண்டி ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மழை இல்லை, புயல் காற்று இல்லை. ஸோ ஃப்ளட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரியலை. இந்த மாதிரி கரண்ட் இல்லாமல், நெட்வொர்க் கவரேஜ் இல்லாமல். ஸோ அதனால் வெளியே போய் தேவையான ப்ரொவிஷனாவது வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் கரண்ட் இல்லாமல் கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து விளக்கு வைக்கிறதுக்கோ இல்லை மெழுகுவத்தியோ இல்லை ப்ரொவிஷனலோ நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் நாங்களுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து எந்த ப்ரொவிஷனும் வாங்கலை அதிகமாக. ஸோ அதான் வாங்க வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சாப்பிடாமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ டீ கூட வந்து எங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல. ஏன்னா வந்து பால் எங்கேயுமே இல்லை சென்னையில். ஸோ டீக்கு வந்து நாங்கள் எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது இந்த 2 நாள் இப்போ தான் வந்து தெரிஞ்சுது. ஏன்னா டீ குடிக்காமல் பயங்கரமான தலைவலி. ஸோ வேறு ஏதாவது சாப்பிட்ணும் ஆல்டர்னேட்டிவாக அப்படின்னு நாங்கள் போகும்போது தான் இந்த போலியும் சமோசாவும் பார்த்தோம். சரி ஓகே, இதை மட்டும் வாங்கி இப்போதைக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி சாப்பிட்டோம். ப்ரொவிஷன்லாம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கேஷ் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பக்கம் வந்து ஜிபே வந்து ஃபோன்பே அந்த மாதிரி கார்டெல்லாம் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ ஏடிஎம்மில் போய் அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு போனால் எல்லா ஏடிஎம்மும் வந்து பவர் இல்லாதனால ஷட் டவுனில் இருந்துச்சு. ஸோ அதை தேடி அலையிறதுக்கே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த ரோட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்கும். பட் இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்குது. தென் மக்கள் எல்லாம் நடந்து போயிட்டு வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தர்
அந்த ஃப்ளட்லேயும் வந்து உட்காந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த மாதிரி மக்கள் கூட்டத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தேர் திருவிழாவில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து சென்னையில் வந்து மக்களை வந்து ஃப்ளட்டு வந்தால் தான் வெளியே பார்க்க முடியுது. இல்லைன்னா ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காரும் பைக்கும் தான் நிறைஞ்சு பார்க்க முடியும். இந்த தண்ணியில் வந்து பைக்கே வந்து போட்டாகி போயிட்டு இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னொன்று வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி ஆகணும். பால் வந்து சென்னையில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ பால் கிடைக்காத ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து எல்லாருமே வந்து டீ கடையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா டீ கடையில் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடு. 2 நாள் வந்து பவர் இல்லாமல் நெட்வொர்க் இல்லாமல் வெளியே என்ன நடக்கு அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ ஃப்ளட் வந்துருச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வெளியே எந்தளவுக்கு அதோட தாக்கம் இருக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வெளியே போகும்போது தான் வெளியே இருக்கிற மக்கள் வந்து என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நாங்கள் நேரில் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயெல்லாம் வந்து அவங்க அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதே பயமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து பவர் வந்து வரலை, பவர் கட் தான். ஸோ நெட்வொர்க்கும் வந்து இன்னும் வரலை. ஸோ இன்றைக்கி நாளும் வந்து நேற்று நாள் மாதிரி தான் முடிய போகுது. ஸோ இதோட நான் இந்த vlog-ஐயும் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlog-ல மீட் பண்ணலாம். பை.